வணக்கம். பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். விஜய் அவர்கள்தான் முதலமைச்சர் ஆவார். வேறு யாராலையும் முதலமைச்சர் பதவி யாருக்கும் கிடையாது என்பதை நான் உறுதியளிக்கிறேன். யார் மெஜாரிட்டி இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் முதலமைச்சர் என்பதை உறுதிப்படுத்தும். ஏன் என்றால் பொதுமக்கள் ஓட்டு அளித்திருக்கிறார்கள். அதுக்கு சாதகமாகத்தான் விஜயும் வந்து கொண்டிருக்கிறார். இதை யாராலையும் தடுக்க முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தவிக கட்சி, விஜயின் கட்சி. அதுவும் விசில் சின்னத்தில் வாக்களித்த பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். வருங்கால முதலமைச்சர் விஜய் அவர்கள்தான். பொதுமக்களே தயவு செஞ்சு யாரும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். இன்று இல்லையானால் நாளை, நாளையில் இருந்தால் நாளான, என்றாக இருந்தாலும் இந்த 5 ஆண்டுகள் காலத்தில் அவர்தான் முதலமைச்சர் என்பதை நான் உறுதியளிக்கிறேன். இது திமுக, அதிமுக ஒன்று சேர்ந்தாலும் இந்த கட்சி முதலமைச்சர் ஆக முடியாது. ஏனென்று சொன்னால் ஓட்டு போட்ட மக்கள் யாரும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். மீண்டும் தாவேக்கா ஆட்சிதான் மலரும். இது யாரும் பயப்பட வேண்டாம். பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெருக்கடி கொடுக்க இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இனி அடுத்தது எலெக்ஷனில் எல்லாம் அதிமுக, திமுக கட்சி இரண்டுமே இருக்காது என்பதை நான் உறுதியோடு சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் இடைஞ்சல் கொடுக்கத்தான் தாவேக்கா உயர்ந்து கொண்டே போகும். அதனால்தான் நமக்கு வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படி தான் செய்தார்கள். அவர் வெற்றி பெற்றார். 15 ஆண்டு காலமாக முதலமைச்சர் பதவியில் இருந்தார். ஆகையினால் நான் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், பொதுமக்கள் யாரும் அவசரப்பட வேண்டாம். எப்பொழுதும் நாம தான் முதலமைச்சர். இது எந்த கட்சியும் ஆட்சி ஆண்டாலும் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதியளிக்கிறேன். பொதுமக்களுக்கு அனைவருக்கும் இந்திய கார்ல் மார்க்ஸ் ஓட்டல் தொழிலாளர் சங்க சார்பாக உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் கார்ல் மார்க்ஸ் தொழிற்சங்க சார்பாக டிவிகேவுக்கு ஆதரவாக நான் இதை பற்றி கூறுகிறேன்.